நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஷோ நாங்க வேற மாதிரி. இன்னைக்கு நாங்க வேற மாதிரி ஷோல முதலாவது செக்மெண்ட் வரப்போகுது. முதலாவது செக்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு வளமையா தெரியும். தமிழோடு விளையாடு. இன்னைக்கு தமிழ் பத்தி இவங்க என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, தமிழை எவ்வளவு தூரம் ஆழமா இறங்கி வந்து சிந்திச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத நாங்க உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஸோ நம்ம அற்புத அன்னை சனசமூக நிலையத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய டீம் கிட்ட இருந்து நம்ம இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு போறோம். ரைட் தம்பி, உங்க பேர் என்ன? டிலக்ஷியன். எந்த இடம்? முன்னாலாம் நாவகுழி. ரைட். இப்போ நான் வரும்போது விளையாண்டுட்டு இருந்தீங்க தானே? என்ன விளையாண்டிங்க? கிளித்தட்டு. ஒன்றையும் பரவாயில்ல. ஓகே, கிளித்தட்டில் இப்போ நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டா இல்லாட்டி அடி வாங்குறவரா இல்லாட்டி விரட்டுறவரா? எல்லாம் செய்ய வேணா கடுமால இப்போ. ஓகே, பாஞ்சு தெரியும் வேணா. தம்பியோட பேர் என்னது? தனுஜா. நீங்கள் என்ன மாதிரி? வரும்போது நான் கண்ட டிஷர்ட்லாம் அப்படி மடிச்சு விட்டுன்னு இருந்தீங்க. அது இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு. உங்களோட பேர்? டிலக்ஷன். இவரும் டிலக்ஷனா? அவர் ரெண்டாவது டிலக்ஷன். என்ன பார்ட் 2. தம்பி பேர்? அஜய்கான். அடிக்கிற மாதிரியே பேசுகிறேன். அஜய்கான் என்ன? ரைட். எந்த இடம்? நீங்கள் நாவகுழி. ரைட். என்ன செய்றீங்க? சும்மா தான் இருக்கும். அதுதான் பெரிய வேலை தெரியுமா உங்களுக்கு? ஓகே தம்பி. சஜிதன். நம்மளோட மஞ்சள் சட்டை. சஜிதன். தலைவர் பேர் என்ன? திவாகரன். அபிகான். ரைட். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம சின்ன சட்டம் போட்டு பார்க்கலாம். தமிழோடு விளையாடு அப்படின்ற விஷயத்தில் இன்றைக்கி வந்து என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, இந்த சூரியகாந்தி பூ இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கும் அது? வட்டமாக இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது. பூனை வட்டமாக தாண்டா இருக்கும், பெட்டியாவாக இருக்கும். வட்டமாக இருக்கும், மஞ்சள் கலர் நிலம் இருக்குது. மஞ்சள் கலரில் இருக்கும். யாராவது நறுமணம் வீசும் பண்ணுறது? அடிக்கடி சூரியகாந்தியை மோந்து பார்த்துருக்கேங்க. சில வண்டுகளுக்கு ஒத்து வராது. சில வண்டுகளுக்கு ஒத்து வராதான். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கேன். இப்ப சூரியகாந்தி அந்த பூவுக்கு தூய தமிழ் பேர் என்ன? சூரியகாந்தி தான். அப்படி இல்லை, சூரியகாந்திக்கு ஒரு தமிழ் பேர் இருக்கு, நல்ல தூய தமிழ் பேர் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தம்பி சொல்ல பாப்பா. ஐயா யோசிக்கிறேன். ஐயோ, இந்த சூரியகாந்தி பூ கனவுல கண்டதோட சரி. இங்கிலீஷ்ல என்னது? பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஓகே, நீங்க சொல்லுங்க. தெரியாது. ஐயோ, எனக்கு தெரியாது, நான் சூரியகாந்தி பூவே பார்த்ததில்லை அப்படின்ற. அப்படிதானே? ரைட். தமிழ பேர்? அஜய்கான். இது வேற இது அடுத்தடுத்து கேட்கிறான். ரைட். ஓகே, சூரியகாந்திக்கு தமிழ் பேர் என்ன? சூரியகாந்தி தானே? என்ன இல்ல, சூரியகாந்திக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேர் நான் கண்டுபிடிக்கிறேன். தம்பி சொல்லுங்க பாப்பா. பெட்டரா நீங்க நீங்க சொல்லுங்க. அதை சொல்றத நான் முதல்ல சொல்லியிருப்பேன். தெரியாது. இல்ல, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, கண்டுபிடிக்கணும். தமிழ் பேர் தெரியாது. அப்படி கேளு தங்கச்சி. இப்ப நான் வரும்போது பாக்குது அந்த பக்கம். நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லாம ஓரமா நின்றோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கார்த்திகா சொல்லுங்க, எந்த இடம் நீங்க? நாகக்குழி தான். ரைட். என்ன செய்றீங்க? ஸ்கூல் போறீங்களா, படிக்கிறீங்களா, வீட்டில் இருக்கீங்களா? எழுதிட்டு வீட்டில் இருக்கேன். வேற என்னதான் செய்வோம்னா ரிசல்ட்ஸ் வர மட்டும் வீட்டில் இருப்போம். ரைட். சூரியகாந்திக்கு தமிழ் பேர் என்ன? சூரியகாந்தி தான் தெரியும் எனக்கு, தமிழ் பேர் அதான் தெரியும். 12 எத்தனை எவ்வளோ எழுதணும்? 12ஆம் ஆண்டு எழுதணும். அது மட்டும் எனக்கு சூரியகாந்தின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? வேற பேர் சொல்லி கொடுக்கல. இப்போ யார் மேலே அது பிள்ளை? அது யாருக்கு? டீச்சர்ஸ் மேலே தான் பிள்ளைண்ணே. அவனுங்களுக்கு என்னடா பிரச்சனை? சோறு தான் சார். பிடிச்ச எடுத்துட்டு படிச்சாதான் படிச்சதெல்லாம் மண்டையில் ஏறும் பாரதியாரே சொல்லியிருக்காரு. அக்கா தான் வாயில் என்ன வருதோ சொல்லுவேன் அப்படின்னா. சரியா? இப்போ சூரியகாந்திக்கு தமிழ் பெயர் என்ன? சூரியகாந்தி தான். சூரியகாந்திக்கு தமிழ் பேர் சூரியகாந்தி தான். என்ன பொறுத்தவரையே தான் சூரியகாந்தி. இப்போ நான் சரியா பேசுறேன்னா நீங்க சரியா பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஓடு உடஞ்சா மாத்திரலாம், மனசு உடஞ்சா மாற்ற முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கார். பார், காமராசனா சொல்லி ராஜனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தங்கச்சி வாங்க, எப்படி மறைஞ்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். முன்னால வாங்க. என்ன பேர்? கேரோலின். ரைட். கேரோலின் ஸ்கூல் போறீங்க. எத்தனை ஆண்டு? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு படிக்கிற கேரோலினுக்கு நான் எனக்கு தெரியும் இந்த தூய பேர் தெரியும். என்ன பேர்? சூரியகாந்திக்கு தூய தமிழ் பேர் சூரியகாந்தி. நீ எப்படி கேட்டாலும் அந்த பதில் தான் சொல்ல போறேன். அப்படிதானே? சூரியகாந்தி. தங்கச்சி வாங்க. ஐயோ, நம்மளை வேற கூப்பிடுறானே. முன்னால வாங்க. சிரிக்காதீங்க அப்பா. போறசா சொல்லுங்க அப்ப. சூரியகாந்தி என்ன பேர்? சூரியகாந்திக்கு சூரியகாந்தி தான் தமிழ் பேர். சூரியகாந்தி தமிழ் பேர். சூரியகாந்தி தான். ரைட்.
இங்கே நாங்கள் வந்து தேடி திரிஞ்சதில் ரைட்டா தேடி திரிஞ்சதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே நாவட்குழியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அற்புத அன்னை இந்த டீமில் வந்து எல்லாருமே சொல்கிற பதில் வந்து சூரியகாந்திக்கு தூய தமிழ் பேர் சூரியகாந்தி தான் ரைட்டா. ஆனால் சூரியகாந்திக்கு தூய தமிழ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு திரும்பி அப்படின்றது தான் சூரியகாந்தியோட தூய தமிழ் பேர். ஸோ அந்த பேரை தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி யாருமே அதுக்கான பதிலை சொல்லலை. ரைட், இப்போ வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? எப்படி இப்படி வார்த்தை சொல்கிறீங்க? இல்லை யூடியூப் மட்டும் பார்ப்பீங்க. ரைட், அந்த யூடியூபுக்கு தமிழ் என்னன்னு சொல்லுங்க. சோப்பாக இருக்கும். அதுக்குள்ளே இப்படி இருக்கும், முக்கோணம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே கணக்கு வீடியோக்கள் வரும். அதுக்கு தமிழ் பேர் என்ன? அது தெரிஞ்சா சொல்லி வந்தேன் இவ்வளோ சமாளிக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தம்பி சொல்லுங்க பாப்பா. நீங்கள் என்ன திடீர்னு என்ன வரீங்க? யூடியூபுக்கு என்ன பேர்? யூடியூப். யூடியூப் அப்படின்னா யூக்கு என்ன தமிழ்ல? டியூபுக்கு என்னது? பல்பு. திருக்குறளை எழுதியவர் யார்? வைரமுத்து. தம்பி சொல்லுங்க பாப்பா, யூடியூப்க்கு என்னன்னு? யூடியூப் தான். தெரியல. இல்ல, இந்த பக்கம் ஸ்கூல் போறவங்கள தேடி கண்டுபிடிப்போம். சொல்லுங்க பாப்பா. சூரியகாந்திக்கு தான் நமக்கு தெரியல. சொல்லுங்க பாப்பா, யூடியூப்க்கு தமிழ் என்ன? அக்கா சொல்லுங்க பாப்பா. எனக்கு தமிழ் அர்த்தம் தெரியாது. தமிழ் அர்த்தம் தெரியாது. அப்ப இங்கிலீஷ்ல என்னது? உங்களுக்கு தெரியுதானே? என்னது? யூடியூப்க்கு வந்து தூய தமிழ் பேர் நான் டைப்பிங்கா. தங்கச்சி சொல்லுங்க பாப்பா. ஓலவல் எழுதுன தங்கச்சி பாப்பா, என்னது யூடியூப்க்கு தமிழ் பேர்? யூடியூப் தான் தெரியும். ரைட், ஓகே. இங்கே வந்து தமிழோடு விளையாடுனா நான் மட்டும் தான் இங்கே விளையாண்டுட்டு இருக்கேன். யாருமே விளையாடுற மாதிரி தெரியல. பரவாயில்ல, சந்தோஷம். யூடியூப் அப்படின்றதுக்கு வலையொலி அப்படின்றது சரியா? தூய தமிழ் பேர். அவன் என்ன வலைன்னு கேட்பான் ஒருத்தன் பின்னால் இருந்து. அவனை தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? யூடியூப் அப்படின்றதுக்கு வலையொலி அப்படின்றது தூய தமிழ் பேராக இருக்கிறது. ஸோ அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க இன்னைக்கு.